ஜீவனுள்ள தேவன் என்னோடிருப்பதால் எனக்கு ஏன் கவலை? ஜீவனுள்ள தேவன் என்னோடிருப்பதால் எனக்கு ஏன் கவலை? இல்ல கவலை எனக்கு, இல்ல கவலை. ஏது கவலை எனக்கு, ஏது கவலை? இல்ல கவலை எனக்கு, இல்ல கவலை. ஏது கவலை எனக்கு, ஏது கவலை? சொல்லுங்க. இல்ல கவலை எனக்கு, இல்ல கவலை. ஏது கவலை எனக்கு, ஏது கவலை? இல்ல கவலை எனக்கு, இல்ல கவலை. ஏது கவலை எனக்கு, ஏது கவலை? சென்னையில நல்ல எக்ஸ்பிரஸ் ஏறிட்டீங்க. முதல்ல சென்னை எக்மோர் ஸ்டேஷன், முடிவு திருநெல்வேலி. வழியில மதுரையில 1000 பேர் ஏறுவார்கள், சிவகாசியில ஏறுவார்கள். அவங்க வழியிலேயே இறங்கிடுவார்கள். ஆனா ட்ரெயின் திருநெல்வேலிக்கு வந்து உங்களுக்கு 100% கேரண்டி தரேன். நடுவுல வந்த பிரச்சனை நடுவுல சத்தியமா போயிடும். நடுவுல வந்த சோதனை இடையிலேயே இறங்கிவிடும். நடுவுல வந்த பிசாசும் பாதியிலேயே இறங்கி விடுவான். காரணம், சாத்தான் அல்பாவும் அல்ல ஒமேகாவும் அல்ல, பாதியில் வருவான், பாதியில் போவான். அஞ்சாத முதலும் முடிவும் நான் என்பதால் எனக்கு ஏன் கவலை? அஞ்சாதே முதலும் முடிவும் நான் என்றதால் எனக்கு ஏன் கவலை? ஆபத்து காலத்தில் தப்புவிப்பேன் என்றதால் எனக்கு கவலை இல்லை. ஆபத்து காலத்தில் தப்புவிப்பேன் என்றதால் எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு ஒரு நல்ல வசனத்தை உங்களுக்கு போதிக்கலான்ற ஆசையில வந்தேன். ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா அவங்க சாம்பலுக்கு பதிலா சிங்காரத்தை கொடுத்துருப்பா, துயரத்தை பட்டவங்களை ஆற்றிடப்பா. முதல் நாள் ராத்திரி சொன்னதை ஞாபகப்படுத்துறேன். 61 ஏசாயா படிச்சீங்கன்னா, இயேசு செய்யற முதல் ஊழியம் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி, காயப்பட்டவர்களை காயமாற்றி, துயரப்பட்டவர்களை சீர்படுத்தி, துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் கொடுத்து, அதுக்கு பிறகுதான் அவர்கள் நீதியின் விருட்சங்களாக மாறுவார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஜாதிகளிலே அறியப்பட்டு இருப்பார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்கள் ஜாதிகளின் செல்வங்களை அனுபவிப்பார்கள். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் எல்லாரும் சத்தமா கவனிங்க. இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல சொன்னார், சொல்லிடுறேன். இது யாரையாவது நீங்க மனசுல நினைச்சுக்கங்க. வேற எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் உங்க ஆவிக்குரிய தலைவனை நினைச்சுக்கங்க. உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள். இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன், பதில் சொல்லுங்க. உங்களை நடத்துகிறவங்க இருக்கிறாங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துற தலைவர்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா? இருந்தா நீங்க பாக்கியசாலிகள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். கவனிங்க, காசுக்கு சில பேர் உத்தரவாதம் கொடுப்பாங்க. மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துறேன். டிரைவிங்க்கு ஒரு உத்தரவாதம். நீங்க ஒரு திங்ஸ் வாங்குனீங்கன்னா 2 வருஷத்துக்கு உத்தரவாதம். ஆனா உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் யார்?